Hi everyone, welcome to Elangani Food. நம்ம வந்து ஒவ்வொரு சண்டேவும் ஹெல்த் ரெசிபீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற ஹெல்த் ரெசிபி வந்து ராகி சேமியா. இந்த ராகி சேமியா பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட்டை குறைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த ராகி சேமியா செய்ய அனில் சேமியால வந்து 180 கிராம் பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். இதை வந்து அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை தண்ணியில் லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து அனில் சேமியா பாக்கெட் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பாக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, இந்த பாக்கெட்டுக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி சேர்க்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் 1.5 லிட்டர் தான் சேர்த்தேன். அதுவே அதிகமாக தான் இருக்குது. 1 லிட்டர் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. 3 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சா அது கூழாக போயிடும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. நான் ஒரு 3 மினிட்ஸில் வடித்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம். இட்லி பானையில் வந்து நீங்கள் வந்து துணி யூஸ் பண்ணாத இட்லி பானையாக இருந்தாலுமே துணி வச்சு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த தட்டிலேயே வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த தட்டிலேயே பாதி ஒட்டி பாதி இது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் துணி போட்டு வேக வச்சிங்கன்னா துணியில் ஒட்டாமல் கரெக்டாக நல்லா வரும். இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இதை நான் இப்போ வேக வச்சு எடுத்துட்டேன். இதை பாருங்கள், அப்படியே எல்லாமே வந்துடுச்சு, துணியில் ஒட்டவே இல்லை. இதை வந்து நல்லா நான் உதிர்த்து விட்டு ஒரு கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன். நம்ம இப்போ வந்து தாளிக்க ரெடி பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது பாதியளவு செவந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு, எல்லா பருப்பும் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. பருப்பு செவந்து வந்தது பிறகு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வெந்து லைட்டாக சாஃப்டாகி வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு வர அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த கேழ்வரகு சேமியாவை சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகட்டுது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இது வந்து கேழ்வரகு சேமியா பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதுமாதிரி வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுமாரி வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கால்சியம் சத்து அதிகம் கேழ்வரகில். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். வயசானவங்களுக்கு எலும்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டானா விட்டுருங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. கேழ்வரகில் கால்சியம் சத்து அதிகங்கிறதுனால சில பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளையிலேயே நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்காது. அவங்களுக்கு வந்து இது கொடுத்தீங்கன்னா நல்லா எலும்பு ஸ்ட்ராங்காகி வெயிட்டு குறைஞ்சி நல்லா வருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.